சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாயப்பா உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தை அழிக்க ஒரு சிலர் செய்கின்ற முயற்சிகளை நான் உனக்கு என்னவென்று சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகள் ஒரு 3 பேர் ஒன்றாக கூட்டு சேர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்து பேசுகிறார். அந்த இடம் என்னவென்று தெரிந்தாலே என் குழந்தை நீ கலங்கி விடுவாய். ஏனென்றால் அவர்கள் நிற்கின்ற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். உன் குடும்பத்தை அழித்தே தீர வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரிகின்ற இந்த நேரம், என் குழந்தை இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதவன், உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்பவன், உன்னை இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காயப்படுத்தினாலோ அந்த காயங்களுக்கு எல்லாம் மருந்தாக உன்னை தேடி வருபவன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது, அதை எல்லாமே நான் உனக்கு எப்பொழுதும் தெளிவாக சொல்வது போல இன்றும் உனக்கு சொல்லிவிட வேண்டிய கடமை ஒரு அப்பாவாக உனக்கு இருக்கிறது அல்லவா? அதாவது நான் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். என்னுடைய கடமைகளை நான் ஒருபொழுதும் கைவிட்டது கிடையாது. நான் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அதை எல்லாமும் ஒருபொழுதும் நாம் செய்யாமல் தவித்தது கிடையாது. அதனால் இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள். சாயப்பா உன்னை தேடி ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும்பொழுது அதையெல்லாம் நீ கட்டாயமாக தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை நீ புரிந்து கொள்வது நியாயம். எந்த காரணமும் நமக்கு எந்த தீமைகளையும் நடத்தவில்லை என்பதையும் நீ தெரிந்து கொள்வது நியாயம். இனிமேலும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்கிடாதே, எதற்கும் அஞ்சிடாதே, நிற்க வேண்டும் என்ற எந்த தருணத்தையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தாதே. உனக்காக உன் அப்பா நான் உடன் வந்து நிற்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்பொழுதும் போல என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்காக நீ வருந்தியதும் கிடையாது, எதற்காகவும் நீ கலங்கியதும் கிடையாது. என்ன நடக்கிறது நடந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி நீ தவிர்த்தது தான் அதிகம். ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்மை நாமே செதுக்கி கொண்டோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு நிம்மதி என்ற ஒன்று இருக்காது என்பது என் குழந்தை நீ நன்கு அறிந்த விஷயம்தான். அந்த நிம்மதியை நீ உனக்குள் பெற வேண்டும் என்று நினைத்திருப்பதனால் உன்னை தேடி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். காரணம், பிரச்சனைகளுக்குள் தேவையில்லாமல் தலையிட்டு கொண்டு அந்த பிரச்சனைகளை தூக்கி சுமக்க உனக்கு விருப்பமில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் உன்னை தேடி வரும் சில விஷயங்கள் தானாகவே உன்னை அந்த பிரச்சனைகளுக்குள் இழுத்து கொண்டு சேர்த்து விடுவதாக நீ கலங்குகிறாய். இனி எதற்காகவெல்லாம் என் குழந்தை ஒருபொழுதும் கலங்கிவிடக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் உன் தெய்வம், அந்த தெய்வம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு எந்நாளும் அத்தனையும் தருவது போல உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு நல்ல தீர்வையும் கொடுக்க தயாராகிவிட்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நிலைக்கும் என் குழந்தை பதறாதே. உன்னை தேடி வரும் எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை ஆட்டி படைத்த காலங்கள் எல்லாம் உனக்கென முடியக்கூடிய தருணம். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை எப்பொழுதும் என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது. நான் உன் வாழ்க்கையில் தீமைகளை செய்யக்கூடிய சில மனிதர்களை யார் என்று அடையாளம் கண்டு அதை உன்னிடத்தில் நான் சரியாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற மனம் நிறைய எண்ணம் கொண்டு நிற்கின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் காயங்களை மட்டுமே உருவாக்கி கொண்டிருப்பவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதில் குறிப்பிட்ட இந்த 3 பேர் செய்யக்கூடிய காரியங்கள்தான் நாம் இப்பொழுதும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இவர்கள் 3 பேரும் உன்னை சுற்றி சுற்றி வந்து எப்பொழுதும் அவர்களின் மனதிற்குள் உன்னை கரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது நீ இருக்கிறாயா, நீ வாழ்கிறாயா, உனக்கு நல்லது நடந்து விட்டாதா, உனக்கு நல்லது நடக்க முடியும் என்பது போன்றெல்லாம் பல விஷயங்களை அவர்களுக்குள்ளேயே என்னவென்று சொல்லிக்கொண்டு உனக்கு அதனை நடத்திவிட முடியாதபடி
பல சூழ்ச்சிகளை இவர்கள் பல முறை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த நிலையிலும் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி இந்த சாயப்பா வருகின்ற பொழுது இவர்களை நீ அடையாளம் காணாமல் இருக்க முடியுமா? அப்படியானால் உன்னை தேடி நான் வருவதில் என்ன பலன் இருக்கின்றது? உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருப்பது என்ன பலன் இருக்கின்றது? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கான நிமிடங்களை உன் கைகளில் செதுக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளும் சந்தோஷம் தெளிவாக கிடைக்கும் அல்லவா? அதே நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற தேவையற்ற பிரச்சனைகளும் உன்னை சுற்றி வருகின்ற தேவையற்ற இன்னல்களும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் முதலில் இந்த 3 பேரையும் நீ அடையாளம் காண வேண்டும் என்பதை மறக்காதே. இவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்குள் இருக்கின்றது. இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று உனக்கு இருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னானாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரம் என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கு ஒவ்வொரு தீர்வுகளையும் கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கானாலும் என்னானாலும் சந்தோஷம் கிடைப்பதை நீ எப்படி புரிந்து கொள்கிறாயோ, நான் இருக்கும்பொழுது இந்த தருணங்களை எல்லாம் நீ எப்படி உணர்ந்து கொள்கிறாயோ, இதையெல்லாம் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று திரும்பி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ என்னவென்று திரும்பி பார்த்தால் உன்னாலே நம்ப முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்களுக்கும் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எவ்வளவுதான் நீ சந்தோஷமாக இருந்தாலும், எவ்வளவுதான் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னை சுற்றி வந்து இவர்கள் எப்பொழுதும் உனக்கு சோதனைகளை கொடுப்பதில் மட்டுமே அவர்களின் கவனத்தை முழுமையாக செலுத்தி நிறுத்தியிருக்கின்றார்கள். எப்பொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுப்பது ஒன்றே இவர்களுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார்கள். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உணரக்கூட முடியாத அளவுக்கு உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒன்று கூடி நின்று பேசுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற இடம் என்ன தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இடம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதி. உன் குலதெய்வத்தின் சன்னதியில் இன்று உன்னை அவமானப்படுத்த இவர்கள் முழுமையான முடிவுகளை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் அந்த இடத்தில் இன்றுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் இன்றுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி இருந்து என்னவாகும் என்பதையும் ஏதுவாகும் என்பதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் நேரங்களில் எல்லாம் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று இவர்கள் தெரிந்து கொள்ள முன்வந்து நிற்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் உனக்கு முன்னரே இவர்களுக்கு அந்த செய்தி கிடைத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. உனக்கு முன்னரே இவர்கள் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படியாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை பற்றி இவர்கள் அதிகமாக விவாதிக்கிறார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற விஷயங்களை பற்றி இவர்கள் அதிகமாக விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இனிமேலும் எதையும் யோசித்து கொண்டு நீ கலங்கி கொண்டிருக்க இங்கு தேவையில்லை. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாகத்தான் புரிந்து கொள்கிறாய் என்பதை முதலில் உணர்ந்து இந்த அப்பா ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்து நிற்பதற்கு காரணமே இதுதானே. உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். அவர்கள் பாட்டிற்கு பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் வைத்து உன்னை அவமானப்படுத்தி விட்டால் நிச்சயமாக அதிலிருந்து நீ பலகாலம் மீண்டு வர மாட்டாய் அல்லவா? எப்பொழுதும் எதையாவது நினைத்து கொண்டே நீ வருந்தி கொண்டிருப்பாய் அல்லவா? அதனால்தான் உன்னை இந்த நிலையில் கொண்டு வந்து விடுவதற்கு இவர்கள் பல முயற்சிகளையும் பல சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பது போலத்தான் உனக்கும் சில நிலைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றது. என்னானாலும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்தை எல்லாம் எடுத்து உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும்.
உனக்காக நான் வருவதை நீ எப்பொழுதும் என்னவென்று கவனமாக உணர்ந்துவிட்டால் அது போதும். தெய்வம் இருக்கிறது என்பது இவர்கள் அறிந்து கொண்ட விஷயமே இல்லை. இவர்கள் நினைக்கிறார்கள், நாம் என்ன சொன்னாலும் தெய்வம் அதை கேட்கும், நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் தெய்வம் அதனை என்னவென்று பார்க்கும் என்று நினைக்கிறார்கள். செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் எல்லா விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை எல்லாம் நடத்தி தர வேண்டி வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, தெய்வம் இவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கவில்லை. அதற்கு மாறாக இவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்க நினைத்து விட்டது. இவர்கள் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த விஷயங்களை எல்லாம் இந்த தெய்வம் சரியாக கணித்து வருகிறது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். சில நேரங்கள் இந்த பிரச்சனைகள் வரும் என்று நாம் நினைக்கும் பொழுது அது நம்மை கடந்தும் போயிருக்கலாம். இதையெல்லாம் சற்று சிந்தித்து நல்லதையும் தெய்வம் நடத்தும். அதே நேரம் தேவையில்லாத விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அந்த விஷயங்களை உனக்கு நடத்தாமல் உனக்கு சந்தோஷத்தையும் இந்த தெய்வம் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க தெய்வம் முன் வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இனி நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 பேரும் கூடி கூடி பேசுவதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடப் போவது கிடையாது. இவர்கள் 3 பேரும் செய்யக்கூடிய இந்த காரியங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் வந்துவிடப் போவது கிடையாது என்பதை நீ நினைத்து விட்டால் போதும், எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.